ரியல்மிலேருந்து GT Neo 6 அப்படிங்கிற ஒரு புது ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனை வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை இந்தியாவில் வந்து ரியல்மி GT6 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ எதிர்பார்க்கப்படுது. ஸோ ரியல்மியோட இந்த GT6 ஸ்மார்ட் ஃபோனில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேசலாம். வீடியோக்குள்ள போக முடிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி பக்கத்துக்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து அவங்க ஆதரவு தாங்க. மூலம் இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.78 இன்ச்சுக்கான 1.5K AT LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அதாவது நமக்கு 0.5 ஹெர்ட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு 120 ஹெர்ட்ஸ் வரையும் தேவைக்கு ஏற்றாப்புல ரிஃப்ரெஷ் ரேட் மாறிக்கிட்டே இருக்கும். 6000 நிட்ஸ் வரையும் மேக்ஸிமம் பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. அதாவது சில HDR கண்டென்ட்ஸ் பார்க்கும்போது இந்த 6000 நிட்ஸ் போகுது. மற்றபடியாக நார்மலாக 1000 நிட்ஸ் வரையும் பிக் பிரைட்னஸ் போகுது. குளோபல் மேக்ஸிமமாக 1600 நிட்ஸ் வரையும் இதோட பிரைட்னஸ் போகும் சொல்றாங்க. ஸோ ஒரு நல்ல பிரைட்டான பேனல் கொடுத்துருக்காங்க. மேலும் 100% DCI-P3 கலர் கேமோட் சப்போர்ட், 3+1 பல்ஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஃபிளிக்கர் DC டிமிங், 2160 ஹெர்ட்ஸ்க்கான ஹை ஃப்ரீக்வன்சி PWM டிமிங் சப்போர்ட் மாதிரி பல விதமான விஷயம் கொடுக்காங்க. மேலும் ப்ரொடெக்ஷனுக்காக கார்னிங் குல்லா கிளாஸ் விட்டஸ் 2 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. மேலும் இது ஃபிளாட்டான பஞ்ச் ஹோல் டிஸ்பிளேயா தராங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 அப்படிங்கிற ஒரு 4 நானோமீட்டர் ப்ராசஸர் கொடுக்குறாங்க. கிராஃபிக்ஸ்க்கா Adrenoவோட 735 GPU இந்த ப்ராசஸில் இருக்கு. இந்த ப்ராசஸருக்கு வந்து 7000 கிடைக்குது. மார்க் அப்படின்னு பார்க்கும்போது 191 மார்க் எடுக்குது. இது ஒரு A+ சிப் செட்டாக வருது. இந்த ப்ராசஸர் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பண்ணுற பிரச்சனை இருக்காது. மல்டி டாஸ்கிங் பண்ணலாம். கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ஹெவியான கேம்ஸ் முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் விளையாடலாம். காரணம் இது ஃபிளாஷி சிப் செட்டுங்கிறதுனால பெர்ஃபார்மன்ஸ் இதில் நல்லாவே இருக்கும். மேலும் இந்த ஃபோன் வந்து கேமிங் விளையாண்டாலும் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறக்காக இதில் வந்து VC லிக்விட் கூலிங் சேம்பர் கொடுக்குறாங்க. இது ஒரு 1,14 மில்லிமீட்டர் ஸ்கொயருக்கான சூப்பர் 10,000 லெவல் VC கூலிங் பிளஸ் சேம்பர் கொடுத்துருக்காங்க. ஐசீல் ஸ்ட்ரக்சராக வருது. அதனால வந்து நமக்கு வந்து கூலிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்க்கலாம். அதனால் டெம்பரேச்சர் அவ்வளோ ஈஸியாக வந்து ஏறாது கேமிங் எவ்வளோ விளையாண்டாலும். RAM மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. 12GB RAM 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM 2GB ஸ்டோரேஜ், 16GB RAM 512GB ஸ்டோரேஜ் மற்றும் 16GB RAM 1TB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 4 டிஃபரெண்டான கான்ஃபிகரேஷன் வருது. RAM மற்றும் LPDDR5X RAM பயன்படுத்துறாங்க. ஸ்டோரேஜ் நமக்கு UFS 4.0 ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரீடிங் மற்றும் ரைட்டிங் ஸ்பீட் இந்த ஃபோனில் நல்லாவே இருக்கும். அதே ஃபோனோட OS அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃபோன் Android 14 பேஸ் பண்ண Realme UI 5 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இந்த ஃபோனுக்கு 3 வருடத்துக்கான OS அப்டேட்ஸும் 4 வருடத்துக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸும் கிடைக்கும் சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்கு. ஆனால் வந்து நமக்கு மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் கிடையாது. அடுத்தபடியாக ஃபோனோட கேமராஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட பேக் சைடு நமக்கு 2 கேமரா இருக்கு. மொதல் கேமரா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX882 சென்சார். இது f1.8 ஆப்பர்ச்சர்ல வருது. ஆப்டிகலி ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டும் இருக்கு. அதனால இந்த ஃபோனில் எடுக்கிற வீடியோஸ்ல வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்க முடியும். ரெண்டாவதாக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சார் கொடுக்குறாங்க. இந்த கேமரா மூலம் 112 டிகிரி வரையும் அல்ட்ரா வைட் சென்சார் எடுக்க முடியும். இது f2.2 ஆப்பர்ச்சர்ல வருது. இது சோனியோட IMX355 சென்சார். அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 32 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. இது சோனியோட IMX615 அப்படிங்கிற சென்சார் f2.45 ஆப்பர்ச்சர்ல வருது. ஸோ கேமரா செட்டப் வந்து ரியல்மியோட GT6Tல பார்த்த அதே கேமரா செட்டப் தான் இருக்கு. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP65க்கான ரேட்டிங் இருக்கு. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. ஃபோனோட வெயிட் 191 கிராம் வருது. ஆடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து USB Type-C ஆடியோ தராங்க. மேலும் இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. Dolby Atmos மற்றும் ஹைரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் இருக்கு. நெட்வொர்க்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் 5Gக்கான SNSS சப்போர்ட், 4Gக்கான VoLTE, Wi-Fi 7, Bluetooth 5.4, Dual Band GPS, NFC மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பேட்டரிஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. ஸோ நல்ல வேகமாக இதால் சார்ஜ் பண்ண முடியும். சொல்ல போனால் 50% சார்ஜ் வெறும் 10 நிமிஷத்தில் ஏற முடியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 4 வருடம் இந்த ஃபோனை யூஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பேட்டரியோட லைஃப் நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. இதுக்காக ஸ்பெஷலாக ஒரு பேட்டரி மெயின்டெனன்ஸ் சிப்பும் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக 4 வருடம் யூஸ் பண்ணாலும் அதோட பேட்டரி லைஃப் 80% வரையும் ரீட்டைன் பண்ண முடியும் சொல்லியிருக்காங்க. பில்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து ரியல்மியோட GT6Tல பார்த்த மாதிரி அதே பிளாஸ்டிக் பில்டு தான் இந்த ஃபோனில் இருக்கும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த பிளாஸ்டிக் நமக்கு வந்து கிளாஸ்ல வந்து ஒரு ஃப்ரோஸ்டட் கிளாஸ் வந்து கொடுக்குறாங்க கோட்டிங்காக. ஸோ ஃபோனை பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இருந்தாலும் கிளாஸ் கோட்டிங் கொடுத்த காரணத்தால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கொஞ்சம் கேட்ச் ஆக தான் செய்யும். கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 25000 பிரைசிங் லான்ச் ஆகுது. அது சைனாவில் உள்ள பிரைஸ் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த 25000 பிரைஸ் வருது. ஸோ இந்தியாவில் வரும்போது எப்படி பார்த்தாலும் ஒரு 30000 மேலே அந்த ஒரு 35000 செக்மெண்ட்டுக்கு உள்ள வரும் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. மேலும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் பண்ண ரியல்மியோட GT6Tக்கும் இந்த ஃபோனுக்கும் ஒரு 2 வித்தியாசம் தான் இருக்கு. அதில் ஸ்னாப்டிராகனோட 7+ Gen 3 அப்படிங்கிற சிப்செட் கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபோனில் நமக்கு ஸ்னாப்டிராகனோட 8s Gen 3 சிப்செட் கொடுக்குறாங்க. மேலும் ரியல்மி GT6Tல வந்து நமக்கு வந்து 100 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. இது கூட கொஞ்சம் பெட்டராக ஒரு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. RAM இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல கொஞ்சம் வித்தியாசம் வருது தவிர மற்ற எல்லா விஷயங்களும் காமனான விஷயங்கள் தான் கொடுத்துருக்காங்க. வேற ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை.
ஸோ என்ன பொறுத்தவரை இந்த ரியல்மி GT6 வாங்கலாமா, இல்லைன்னா இதோட விலை கொஞ்சம் கம்மியான ரியல்மியோட GT60 வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா இந்த ரியல்மியோட GT60 வாங்கலாம். காரணம் சிப்செட்டில் கொஞ்சம் வித்தியாசம், மற்றபடி சார்ஜிங்கில் கொஞ்சம் வித்தியாசம் தான் இருக்க தவிர பெர்ஃபார்மன்ஸ் அதுலேயுமே நல்லா இருக்கும். 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறதுனால அதுலேயுமே ஃபாஸ்ட்டாக தான் சார்ஜ் ஆகும். ஸோ ஜஸ்ட் வந்து இந்த 2 ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் வித்தியாசமே தவிர மற்ற எல்லா விஷயங்களும் ஒன்று தான். இதுக்காட்டி ஒரு 3000 4000 எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணணுங்கிற தேவையில்லை. ஸோ நீங்கள் இந்த ரியல்மியோட GT Neo 6 அதாவது இந்தியாவில் லான்ச் ஆகிற GT6 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றொரு வரை நன்றி, வணக்கம்.